ஒரு காலத்தில் கொங்கு நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அடர்ந்த காடுகளாலும் மருத மரங்களாலும் சூழப்பட்டு ஒரு அமைதியான மலை இருந்தது. அந்த மலையில் மனிதர் காலடி வைத்தால் கூட பயப்படும் அளவிற்கு வனவிலங்குகளும் அடர்ந்த புதர்களும் நிறைந்திருந்தன. அந்த மலைதான் இன்று நாம் மருதமலை என்று போற்றிப் பணியும் திருத்தலம். அந்த காலத்தில் இந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இயற்கையைத் தெய்வமாக கருதி வழிபட்டவர்கள். அவர்கள் பல நோய்களாலும் மனவேதனைகளாலும் வாழ்க்கை சோதனைகளாலும் துன்புற்றுக் கொண்டிருந்தனர். குறிப்பாக குணமாகாத நோய்கள், நச்சுக்கடிகள், மனக்குழப்பம் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருந்தன. அப்போது தேவர்களும் ஒரு பெரும் கவலையில் இருந்தனர். அசுரர்கள் பலர் தவ வலிமையால் தேவர்களை துன்புறுத்தி உலக அமைதியை குலைத்துக் கொண்டிருந்தனர். தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சரணடைந்தனர். சிவபெருமான், இந்த உலகின் துன்பங்களை நீக்க என் புதல்வன் குமாரன் தோன்றுவான் என்று அருளினார். அந்த அருள்வாக்கின்படி ஸ்கந்தன் எனும் முருகப்பெருமான் உலக நலனுக்காக பல திருத்தலங்களில் வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்ட ஒரு திருத்தலமே இந்த மருதமலை. ஒருநாள் அந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த ஒரு முனிவர் கடுமையான தவம் செய்து வந்தார். அவர் மக்களின் துன்பங்களைப் பார்த்து மனம் வருந்தி, இந்த மண்ணில் தெய்வம் வெளிப்பட்டு அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அவரது தவத்தின் பலனாக மருத மரங்களுக்கிடையே ஒளிவடிவாக முருகப்பெருமான் தோன்றினார். அந்த தரிசனத்தில் முருகன் சுப்பிரமணிய சுவாமியாக வேல் ஏந்திய வடிவில் கருணை நிறைந்த கண்களுடன் அருளினார். அவர் கூறினார், இந்த மலைக்கு வரும் எவரும் சுத்தமான மனத்துடன் என்னை நினைத்தால் அவர்களின் நோய்கள் நீங்கும், மனவேதனைகள் விலகும், வாழ்க்கையில் வழி கிடைக்கும். அன்று முதல் இந்த மலை மருதமலை என்று அழைக்கப்பட்டது. மருத மரங்கள் நிறைந்த மலை என்பதால் அந்த பெயர் நிலை பெற்றது. காலம் சென்றது. அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் முருகன் தோன்றிய இடத்தில் ஒரு சிறிய கல்லால் சன்னதி அமைத்து வழிபடத் தொடங்கினர். அங்கு வந்தவர்கள் பலரும் அற்புதமான அனுபவங்களைப் பெற்றனர். குணமாகாத நோய்கள் குணமானது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. மனமைதி இழந்தவர்கள் மன நிம்மதி பெற்றனர். மருதமலை முருகன் குறிப்பாக மருத்துவ குணமளிக்கும் தெய்வம் என்று புகழ் பெற்றார். இங்குள்ள தீர்த்தம் மற்றும் மூலிகைகள் நிறைந்த சூழல் உடல் நோய்களையும் மன நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் முருகன் சுப்பிரமணிய சுவாமியாக மேற்கே நோக்கிய திருமேனியுடன் அருள்பாலிக்கிறார். அவருடன் வள்ளி, தெய்வானையும் அருள்மிகு தேவியராக காட்சி தருகிறார்கள். இங்கு வரும் பக்தர்கள் வேல் வழிபாடு செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். மருதமலை கோவிலின் இன்னொரு சிறப்பு, இங்கு முருகன் ஞான சுவாமியாக அருள்பாலிப்பதாகும். படிப்பு, அறிவு, மன தெளிவு வேண்டி வரும் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இங்கு அதிகமாக வருகிறார்கள். பழங்காலத்தில் இங்கு வந்த ஒரு வேட்டையாடி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். மரணத்தின் வாசலில் நின்ற அவன் மலைமேல் ஒளிவடிவைக் கண்டு அதனை நோக்கி சரணடைந்தான். மறுநாள் காலை அவன் முழுமையாக குணமடைந்தான். அந்தச் செய்தி பரவி மருதமலை முருகன் மகிமை ஊர் ஊராக பரவியது. இன்று கோவை மாநகரின் காவல் தெய்வமாகவும் மக்களின் நம்பிக்கையின் சின்னமாகவும் மருதமலை முருகன் விளங்குகிறார். தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையும் மாலையும் இந்த மலை ஏறி வேலவேல் முருகா என்று முழங்க தங்களது துன்பங்களை இறைவனிடம் ஒப்படைக்கிறார்கள். மருதமலை என்பது வெறும் ஒரு கோவில் அல்ல. அது நம்பிக்கையின் மலை. அது நோய் தீர்க்கும் மலை. அது மன அமைதி தரும் மலை. அது முருகனின் கருணை நிறைந்த திருத்தலம். இன்றும் யார் மனமாற வேண்டினாலும், யார் உண்மையான பக்தியுடன் இந்த மலைக்கு வந்தாலும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி அவர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வழிகாட்டுகிறார் என்பதே பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. வேலவேல் முருகா! அருள்மிகு மருதமலை சுப்பிரமணிய சுவாமியே போற்றி! Thank you. Please subscribe Devapada YouTube channel.